என் பேர் முகமது அப்பாஸ், சன் அர்ஹம், என் ஒய்ஃப் ஹமீதா மரியம். நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரோம். நாங்கள் வந்து காலையில் 6 o'clock ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வரணுன்ட்டு வந்திருக்கோம். நாங்கள் என் சன் அர்ஹம், அவர் வந்து இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மிலிட்ரினா ரொம்ப பிடிக்கும், மிலிட்ரி ட்ரெஸ் இது மாதிரிலாம் பிடிக்கும். சரி, இது மாதிரி இந்த ஈவெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் சென்னைக்கு வரோம். இங்கே இந்த ஈவெண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃபைனலாக வந்துட்டு பார்க்க முடியல, சிஎம் சார் பார்க்க முடியல ஒரு இது இருந்துச்சு. பட் வந்து போகும்போது அவர் இறங்கி வாக் த்ரூ பண்ணி போனார்ல, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ. இந்த முறை வரணும்னா நாங்கள் சென்னையில் இருந்தோம் அவைலபிளாக. ஒரு டைம் நாங்கள் ஊரில் இல்லை, பட் இந்த டைம் அவைலபிளாக இருந்தோம். பையன் ஸ்கூலுக்கு சேர்த்துருக்கனால ஓகே இந்த டைம் வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ. மோமென் அல்கம். இன்னைக்கு எங்க வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? ஃபிளாக் ஹைட்ஸ் பார்க்க வந்தோம். யூனிஃபார்ம் என்ன யூனிஃபார்ம் இது? இதுவா மிலிட்டரி யூனிஃபார்ம். அப்படியே உங்களுக்கு மிலிட்டரினா பிடிக்குமா? ஆமா. என்ன போறீங்க பெருசாயி? பெருசாயி மிலிட்டரி ஆக போறேன். இன்னைக்கு என்ன பாத்தீங்க? இங்க யாரெல்லாம் பாத்தீங்க? விஜய் ரெட்டி அங்கிள், அப்புறம் கோலிஸ் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய். நாங்கள் மாதவரம் திருவள்ளூர் தென்மேற்குல இருந்து வரோம். எம்எல் விஜய் பிரபு சாரோட டீம்ல இருந்து வரோம். அண்ணனை பார்க்க வந்தோம். 80வது வருஷம் எங்கள் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடி ஏற்றுறாரு. அதை பார்க்கறதுக்குன்னே நாங்கள் நேரில் வந்தோம். அண்ணன் அழகாக நேரில் வாக் பண்ணாரு, எல்லா விஷயங்களும் அறிவிச்சாரு, எல்லாமே கேட்டோம் பார்த்தோம். ஆனால் வந்து ரொம்ப ஹாப்பிங்க. எந்த வருஷத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் நாங்கள் இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த தடவை இருக்கு. எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த காலத்து மக்கள் எப்படி சொன்னாங்க, ஐயோ எம்ஜிஆர் இருந்தாரு, எங்களுக்கெல்லாம் வந்து ஆட்சி நல்லா கொடுத்தாரு. அதே மாதிரி எங்கள் தளபதி வந்தோடனே இந்த ஜென்ரேஷன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறாரு. புரியுதுங்களா? நிறைய மாற்றங்கள் கொடுக்குறாரு. கேட்டேன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு, ஒவ்வொன்றா பண்ணிட்டு வராரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட அந்த எலெக்ஷன்ஸை மட்டும் விட்டுட்டு எலெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்பாடான்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பீச் கொடுத்தாரு. அண்ணன் ஸ்பீச்சே வேற லெவல். நிறைய சப்போர்ட் பண்றாரு. என்னோட பேர் ரெஜினா, மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை அணி, திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம், மாதவரம் தொகுதி. என் பேர் ரம்யா. நாங்கள் விருகம்பாக்கம் தொகுதி அண்ணன் சபரிநாதன் இதுலேருந்து நாங்கள் வரோம். ஸோ இது 80th இண்டிபெண்டன்ஸ் டேனால எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ எல்லாருக்குமே இது நாங்கள் ஒரு ஹாப்பியாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து தளபதியோட நாங்கள் கொண்டாடினதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இதுதான் ஒரு நிஜமாலே சுதந்திரம் அப்படின்றத நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அது ஏன்னு தெரியல, வரல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா வந்து தளபதியை வந்து கொடியேற்றுறதை நேரில் பார்க்கணுன்னு வந்தது. அதுவும் இல்லாமல் இது எங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, அதனால வந்தோம். அந்த ஃபீல்லாம் இல்லை, அதெல்லாம் காந்தியோட போச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவோம், ஏற்றுவோம் தான். மற்றபடி டிவி சேனலில் வந்து பார்க்கறது கூட இல்லை, வீட்டாண்ட ஏற்றுவோம் தான். மாற்றம், ஆட்சி மாற்றம் தான். ஆட்சி மாற்றம் வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து தளபதி கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஊழல் இல்லாத ஆட்சி, மது பழக்கம் இல்லாத அந்த இதை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு திட்டம், அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள், விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இன்னும் வந்து கூடுதலாக திட்டத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவர் இப்போ பேசினதில் என்ன சொன்னார்னா, எல்லாரும் வந்து நம்ம கூட நில்லுங்க, இது நம்ம ஆட்சி, மக்கள் ஆட்சின்னு சொன்னார். அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆமா, அந்த ஃபீல் கொடுத்தது தளபதி தான். அது வந்து என்ன சொல்றதுங்க, அது நம்மளுக்கு ஒரு நம்ம ஃபேமிலியில இருந்து வராங்க அப்படின்னு ஒரு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதா இருந்தது. அதனால கொஞ்சம் ஹாப்பியா. ஆமா ஆமா ஆமா.